உங்களை தாங்க கேக்குறேன். தூக்கம் வரலையா? ஓ, மக கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போறத நினைச்சு இப்பவே உங்களுக்கு தூக்கம் தொலைஞ்சு போச்சா? ஏன்னோ இந்த கல்யாணத்துல கௌரிக்கு முழு விருப்பமான கேட்டியா? ஏன்னா அவ கல்யாணத்தை பத்தி நாம தான் உற்சாகமா பேசுறோமே தவிர அவ உற்சாகமா இல்லையே. அத கவனிச்சியா? அதுவா, அவளுக்கு கோர்ட்டு கேஸ்னா 1008 டென்ஷன் இருக்குங்க. அதான் அவ முகத்துல தெரியுது. என்னால அப்படிலாம் எடுத்துக்க முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா சாமி, நீங்களா ஏதாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு என்னையும் தயவு செஞ்சு அதுல கோத்து விட்டுறாதீங்க. முன்னறிவிப்பு இல்லாம இவங்க தான் உன் மாமியார், நீ நீதிபதி வீட்டுக்கு மருமகளா போக போறேன்னு திடீர்னு சொன்னா எந்த பொண்ணுதான் அதிர்ச்சி ஆகாம இருப்பா? இதுல நான் வேற எதுவுமே சொல்லாம பட்டுப்புடவை கட்டி பூவை வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த அம்மா முன்னாடி நிறுத்திருக்கேன். ஒருவேளை நான் மறைச்ச கோவமோ என்னமோ. கரெக்ட். எனக்கே உன் மேல அந்த விஷயத்துல கோவமா தான் இருக்கு. அப்போ அவளுக்கு இருக்காதா? உங்க மக மனசுல எந்த பிரச்சனையும் இல்ல. திடீர்னு கல்யாணம்னு சொன்னதோ அவளால அதை ஈஸியா எடுத்துக்க முடியல. 1000 தான் அவ வக்கீலா இருந்தாலும் அடிப்படையில அவ ஒரு பொண்ணுங்க. கௌரி முகமலர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? மிஸ்டர் முத்துப்பாண்டி சார், நீங்க காதல் கத்திரிக்கான்னு கண்டதையெல்லாம் நினைச்சுக்க வேணாம். அவ மனசுல அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு சந்தேகம் வந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு. உன்னை தேடி வர்ற சித்தார்த்த நீ லவ் பண்றியான்னு கேட்டேன். அதுக்கு உங்க மக கௌரி என்ன பண்ண தெரியுமா? என் மனசுல எந்த களங்கமும் இல்லம்மா, என் மனசுல எந்த காதலும் இல்லம்மா. ஒரு நாளும் உன்னோட விருப்பத்துக்கு எதிராக நான் நடக்கவே மாட்டேமா, இது சத்தியம். நம்ம மக கௌரி அந்த மாதிரி களங்கம் இல்லாத மனசுக்கு சொந்தக்காரிங்க. நான் சொல்ல வந்த காரணமே வேற. அண்ணா, அந்த காரணம் என்னன்னா சீக்கிரமா சொல்லு. சினிமா படங்கள்ல வர மாதிரி ஒரு அக்காவா எல்லா தங்கச்சிங்களையும் கரை சேர்த்த பின்னாடி கடைசியா கௌரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. அத ஒரு தடவை என்கிட்டயும் சொல்லிருக்கா. அது நடக்காம போகுதேன்னு கவலையா இருக்காளோ என்னமோ. அதெல்லாம் சினிமாவுக்கு கரெக்டா இருக்குமே தவிர நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராது. அக்காவுக்கு கல்யாணம் ஆனா தானே அடுத்தடுத்து தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். அத தாங்க நானும் சொன்னேன். உன் கழுத்துல தாலி ஏறாம இருந்தாலே உன் தங்கச்சிங்க வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியா போயிடும்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் அவளுக்கும் வருத்தமா தானங்க இருக்கும். பொம்பளைங்க நாங்க ஆம்பளைங்க மாதிரி இல்ல. கோபம், தாபம், சந்தோஷம், விரக்தி, தவிப்பு இது எல்லாத்தையும் முகமுடி போட்டு மறைச்சு வச்சுக்க மாட்டோங்க. உடனுக்குடனே கண்ணாடி மாதிரி காட்டிடுவோம். அதனால கௌரி சந்தோஷமா இல்லாம இருக்கிறத நீங்க விகல்பமா எடுத்துக்காதீங்க. அப்படின்னா அவன் மனசுல வேற எதுவும் வருத்தம் இல்லல்ல? இல்லவே இல்ல. மத்தபடி அவ இந்த கல்யாண விஷயத்துல சந்தோஷமா தானே இருப்பா? ஆமாங்க. அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காமலாம் போகல இல்ல? உங்க மகதான் நெத்தியில தேங்காய் உடைக்கிறவளாச்சே. பிடிக்கலனா அந்த அம்மா எதிரிலேயே பிடிக்கல போயிட்டு வாங்க டாடா பைபைன்னு சொல்லிருப்பாளே. ஆமாமா, அப்பவே சொல்லிருப்பா. சொல்லலையே, கௌரி அந்த மாதிரி சொல்லல. அப்போ அவளுக்கு பிடிச்சிருக்கிறது அர்த்தம். ஆமா, அவளுக்கு பிடிச்சிருக்கிறது அர்த்தம். போதும் சாமி, நம்பிட்டீங்கல்ல? தயவு செஞ்சு படுத்து தூங்குங்க. ஊர்ல எல்லா ஜீவராசிகளும் நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. நம்ம 2 பேரும் தான் இந்த நேரத்துல முழிச்சிட்டு இருக்கோம். இல்ல, நான் எதுக்கு இப்ப தூங்காம இருக்கேன்னா, நாம தப்பான முடிவெடுத்து அதை நம்ம பசங்க தலைமையில தூக்கி வச்சு அந்த கஷ்டம் தாங்காம நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி தினம் தினம் தூங்காம தவிக்க கூடாது இல்லையா? என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கௌரியை பொறுத்த வரைக்கும் நாம தான் அவளுக்கு கிழக்கு மேற்கு எல்லாமே. நம்ம தெரிஞ்சே விஷத்தை கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்டுருவா. அது தெரியாம கூட நடந்துடக்கூடாது இல்ல? அது தெரியாம கூட அப்படி நடந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க 4 பேர் தான் என்னோட வாழ்க்கை, என் மூச்சு. கனவுல கூட
நான் உங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது, செஞ்சிடக்கூடாது. என் பிள்ளைங்களை நான் பூ மேல நடக்க வைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா பாசத்தை காட்டி முள்ளு மேல உட்கார வச்சிடக்கூடாது. முள்ளு மேல உட்கார வச்சிடக்கூடாது.